முருகரை வழிபட கோடி கண்கள் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்களுக்காக முருகரை பத்தின ஒரு சில வரிகள் எங்க நேயர்களுக்காக பகிர்ந்துக்கலாமா? நிச்சயமா. அதாவது இந்த பொதுவா முருகன் என்றாலே சொல்லும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிலை தான். ஸோ முருகரை பிடிக்காத ஆட்கள் யாராவது இருப்போமா? யாருமே கிடையாது. நீங்களே விரும்பலைன்னா கூட அவர் தேடி நம்மளை விரும்ப வச்சிருவாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வருடம் இப்போ இந்த கலியுகத்துல இருக்கோம் நம்ம. ஸோ கலியுகத்துல இருக்கோம்னு சொல்லும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ முருக பக்தர்கள் நிறைய பேர் பார்க்கும். ஆமா. இப்ப தமிழ்நாட்டுல முருக பக்தர்கள் ரொம்பவே கண்டிப்பா ஒரு பக்கம் அதிகமாயிட்டாங்க. சிவபக்தர்கள் நிறைய ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் அதுக்கு ஈவனா முருக பக்தர்களும் இருக்காங்க. ஸோ 2மே எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்றது உண்டு. அதாவது முருகர் யுகம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2025 நம்பரை கூட்டினீங்கன்னா 9 வரும். 9 அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நம்பர். ஸோ இந்த 9 அப்படின்னாலே செவ்வாய் அப்படிங்கும்போது செவ்வாய்னா யாரு? நம்ம முருகப்பெருமான் தான். ஸோ முருகப்பெருமானுக்கு அந்த முருகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலும் சரி, அவ்வளோ ஒரு நிலை கிடைக்கும் நமக்கு. சொல்லும் போதே சந்தோஷம். வாழ்க்கையில அப்ப நீங்க கஷ்டப்படுவீங்களா? நிறைய பேர் ஒரு குழப்பம் இருக்கும். நான் எப்ப பாரு முருகரை கும்பிடுறேங்க. எனக்கு தான் தீராத கஷ்டம் எல்லாம் கொடுக்குறாரு.